என் கல்யாணம் .in அறிமுகப்படுத்துகிறது. வெறும் ₹1 வரன் தேடும் பாக்கியம். So I am here to talk more about Greenmill Concepts. So Greenmill Concepts was started with the intention to provide quality herbal drugs and medicines. We formulate our traditional Indian medicine with modern medical concepts. GMC has dedicated state-of-art manufacturing facility certified with GMP Ayush, Halal, Vegan, etc. We have dedicated R&D unit and a scientist working on to bring products in unmet therapy areas. The traditional method of extraction is all ingredients are mixed together and formed. The mixed extract, tablets, syrups and liquids are produced. This doesn't ensure consistency of active phytoalkaloids. In GMC, individual herbal standardized extracts are used to produce tablets and syrup. ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் எதனா ஒரு விஷயம் கிடைக்காதான்னு மக்கள் ஏங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து இது ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு நான் அபெக்ஸ் டீமுக்கும் மேடம் சொன்னாங்க, ஹார்ட் டச்சிங்காக இருந்தது அந்த ஸ்டோரி. உங்கள் குழந்தைக்காக நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. என் குழந்தைங்களுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரியிலேருந்து 5 ml ஆஃப் இம்யூனிட் சிரப், 5 ml ஆஃப் கிளிவேரா, 2 குழந்தைங்க அவங்க வந்திருக்காங்க. ரெகுலராக கொடுத்துட்டு வரோம். வெளியில் எல்லா இடத்துக்கும் போகிறோம், சேஃப்டியாக இருந்துக்கிறோம். ஏன்னா குழந்தைங்களை இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கை கட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் சார். நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆல்மோஸ்ட் 22 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய டிசீஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. எதனா ஒரு விஷயம் கிடைக்காதான்னு லாஸ்ட் மே மந்த் வந்து அபெக்ஸ் லேப்லேருந்து வந்தாங்க. ஏற்கனவே நான் வந்து டெங்குக்கு கொடுத்துருக்கேன் கிளிவேரா. ஸோ ஆன்டிவைரல்னு ஒரு அந்த பேக் மேலே இருந்ததுனால 150 பாக்ஸ் ஆர்டர் பண்ணி ரெகுலராக வந்து யாரெல்லாம் அந்த சிம்டம்ஸ் இருக்காங்களோ RT-PCR செக் பண்ணுறதுக்கு உடனே ஃபோட்டோ எடுத்து we will send. அப்போ தான் வந்துட்டு அந்த டைமில் இருக்க சொல்ல லேப் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. பண்ணிட்டு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அகெயின் we need to give a writing like I will take care of this patient since mild to moderate. இல்லைனா வந்து கார்பரேஷன் வந்து இம்மிடியேட்டாக நான் வந்து வேற ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணும், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ we need to give and then டன்சோ மூலியமா கிளிவேரா, அகஸ்திய ரசாயனம், இந்துகாந்த கஷாயம், அதுக்கப்புறமா வந்து கபசுர குடிநீர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. மெயினாக பார்த்தீங்கன்னா 10 மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த நம்மளுடைய கிளிவேராவில் இருக்குது. இந்த 10 இன்க்ரீடியண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரிக்கா பப்பாயா ஃபஸ்ட்டு 100 mg போட்டிருக்காங்க. அது பப்பாளி இலைச்சாறு. செகண்ட் வந்து மெல்லிய அசிகாடா, மலை வேம்புன்னு சொல்லுவாங்க. காலங்காலமாக வைரஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது அது. அப்புறம் ஆண்ட்ரோகிராபிஸ் பனிகுலேட்டா, நிலவேம்பு. நிலவேம்பு ஒரு வரப்பிரசாதமான ஒரு மூலிகை. அதுவும் வந்து 100 ml இருக்குதுல. வெற்றி வேர், ட்ரைகோசந்தம் டியோகா, பட்டோலம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சைப்ரஸ் ரொட்டண்டஸ் 6வது இன்க்ரீடியன்ட், கோரைக்கிழங்கு. அது ஒரு 35 mg இருக்கு. அப்புறம் நம்மளுடைய இஞ்சி, அப்புறம் மிளகு, அப்புறம் பற்படகம் சொல்லுவாங்க, மால்கோ சிவிரியானா, சிந்தில் கொடி. அதுவும் வந்து ஒரு அமிர்தமான ஒரு மூலிகை, அதுலேயும் இருக்கு. ப்ரொஃபைலாக்சிஸாக கொடுக்க வேண்டிய ஆயுஷ் ரெக்கமெண்ட் பண்ண நிறைய மூலிகைகள் ஆல்ரெடி இதில் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அது மட்டும் அவங்க விடாம பல கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணியிருக்காங்க. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணி முடிச்சு அதில் என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படின்னா randomized multicentric open label parallel group study, clinical study to evaluate efficacy and safety
இதை முக்கியமாக பார்க்கணும். எஃபிகசி அண்ட் சேஃப்டி. ஒரு ட்ரக்கை சும்மா போட்டுறது மட்டும் பிரச்சனை இல்லை, அதோட சேஃப்டி எப்படி இருக்கு, அதோட டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வந்து அதை பார்த்து அந்த ஸ்டடீஸ் பண்ணி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ட்ரக்கு கொடுத்தனா இப்போ லிவர் ஃபெயிலியர் வருமா, லிவரோட என்சைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, கிட்னியோட என்சைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, கிட்னியோட ப்ரொஃபைல் கிரியாட்டினின் இன்க்ரீஸ் ஆகுமா, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்கும். அதுக்காக ப்ராப்பர் ஸ்டடீஸ் ஏற்கனவே அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் ஃபேஸ் 3 கிளினிக்கல் ட்ரையல் பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னா 86% ஃபர்ஸ்ட் 5th டேலேயே ரெக்கவரி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 66% வந்து கண்ட்ரோல் குரூப்பில். ஸோ டெஸ்ட் குரூப்லேயும் கண்ட்ரோல் குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியேஷன் இருக்கு. ஸோ இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். 10th டேலே நல்ல சேஞ்சஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா கம்பேரிசன் ஆஃப் சிடி வேல்யூவேஷன். சிடி ரொம்ப முக்கியம். சைக்ளிக் த்ரெஷோல்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ரிடக்ஷன் இன் வைரல் லோட் இன் டெஸ்ட் குரூப் கம்பேர்ட் டு தி கண்ட்ரோல் குரூப். ஸோ இது ஒரு பெரிய நல்ல விஷயம். அதுக்கப்புறமா ரெக்கவரி ஸ்டேட்டஸ் ஆஃப் கிளினிக்கல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். கிளினிக்கல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து இந்த மைல்ட் அண்ட் மாடரேட் கோவிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஃப், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், அதுக்கப்புறமா வந்து ஃபீவர், ஹெட்ஏக், மயால்ஜியா, உடம்பு வலிகள், லூஸ் ஸ்டூல்ஸு, லாஸ் ஆஃப் ஸ்மெல்லு, லாஸ் ஆஃப் டேஸ்ட்டு. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து மீன் டே கிளினிக்கல் ட்ரையல்ல மீன் டே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது 4.1 டேஸ்ல வந்து ட்ரீட்மெண்ட் குரூப்ல ரெக்கவரி கிடைச்சிருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் திங். அண்ட் கம்பேர்ட் டு தி கிளினிக்கல் குரூப்ல, கண்ட்ரோல் குரூப்ல பார்த்தீங்கன்னா 6.8 டேஸ்ல கிடைச்சிருக்கு. ஸோ ஃபாஸ்டராக பூஸ்டப் பண்ணியிருக்கு. அட்ஜுவன் தெரப்பின்னு சொல்லக்கூடிய அளவில் இது வந்து ஒரு பூஸ்டப் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டபிள்யூபிசி லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, லிம்போசைட்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஎஸ்டி லெவல், லிவரோடைய என்சைம் வந்து குறைச்சிருக்கு. தென் யூரியா creatinine, there is no change. So it was a complete good study done by us. So இந்த ட்ரக்கை வந்து அட்ஜுவைன் தெரப்பியா யூஸ் பண்ணணும். இப்போ இருக்கிற கட்டத்தில் நிறைய கண்டிஷன் வைஸ் வந்து மைல்ட் டு மாடரேட் கண்டிஷன்ஸ்க்கு இதுவும் ஒரு அட்ஜாயின் தெரப்பியை கொடுக்க சொல்ல நல்ல சேஞ்சஸ் வந்து கொடுக்குது. ஸோ கிளினிக்கலி ப்ரூவன். ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்விட்ரோ சைட்டோடாக்சிசிட்டி ஸ்டடீஸ், ப்ரீ கிளினிக்கல் அக்யூட் டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ், ப்ரீ கிளினிக்கல் ரிப்பீட்டட் டோஸ் டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ், அப்புறம் ஃபேஸ் 2 கிளினிக்கல் ட்ரையல் 2 இன் வைரல் ஃபீவரில் வந்து 2 இடத்துல பண்ணியிருக்காங்க. ஒன்று சாய்ராம் மெடிக்கல் ஆயுர்வேதா காலேஜில், ஜேஎன் மெடிக்கல் சென்டர் வாலாஜாப்பேட்டில் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 3 வந்து மைல்ட் டு மாடரேட் கோவிட் 2020ல் இன்சிலிகோ மாலிகுலர் டாக்கிங் ஸ்டடி SARS-CoV-2 டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக எஃபிகசி ஸ்டடி ஃபார் சேஃப்டி அண்ட் எஃபிகசி எவாலுவேட் பண்ணியிருக்காங்க இன் ஃபீவர் கண்டிஷன் ஆஃப் வைரல் ஆரிஜின். இதுலேயும் பார்க்கும்போது சொல்ல Clivera can be recommended for dengue also and common viral fever due to any kind of viral origin. Thanks to Ayush Ministry for the continued support, and this will be a very big beginning, and we are always happy that strong R&D support given by Apex team. We can achieve this with more what to say, like we need to get more benefit for the humankind. Thanks. First of all, congratulations. My friend Kubendra உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. அவர்
சொல்லாததை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஆல் இந்தியா லெவல்ல ஆயுஷ் மினிஸ்ட்ரிலையும் சரி, நம்ம தமிழக அரசும் சரி, எல்லா டெஸ்ட் ICMR பிளஸ் WHO பிளஸ் எல்லா ஸ்டடீஸும் பண்ணி வந்த ஃபர்ஸ்ட் ஆன்டிவைரல் எனக்கு தெரிஞ்சு கிளவிரா மட்டும்தான். இது வந்து ஐ ஹவ் ஸ்டடிட் எவ்ரிதிங். எல்லாருமே வந்து லைசென்சிங் எப்படி பண்ணிருக்காங்கன்னா only as an immunomodulator. Immunomodulator is entirely different from antiviral. இது வந்து கிளவிரா வந்து ஏன்னா அதேதான் மேம் சொன்னாங்க. see first it came to me around 2017. நான் வந்து இப்போ 99 ல இருந்து practicing, 23rd year I am practicing. ஸோ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன் ஆன்டிவைரல் அப்படின்னும் போது அவங்க தான் சொன்னாங்க, இல்லை சார் இட் இஸ் ஒர்க்கிங் வெரி மச் ஃபார் டெங்கு சொன்னாரு. சரி, ஐ ட்ரைட் இட் அவுட், இட் ஒர்க் ரிமார்க்கபிளி வெல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெங்கு பேஷண்ட்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணி we won it அந்த டைம்ல. அதுல வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சது. நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ஏரியா மேனேஜர் மிஸ்டர் பாலாஜி அண்ட் மிஸ்டர் கணேஷ் அவங்க வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்க கோவிட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் ஐ திங்க் ஜூன் அந்த லாக்டவுன் முடிஞ்சவொடனே என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன் ஓகே ஐ வில் ட்ரை. வித்தின் 3rd day ஆஃப் கிளவிரா ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரிமார்க்கபிளா இருந்துச்சு. அது வந்து இப்போதான் அவங்க வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஐ ஹவ் given to more than 2500 patients. I am placed in அரும்பாக்கம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் அரும்பாக்கம் இஸ் a hub of சித்தா டாக்டர்ஸ். அங்க வந்து ஒரு 50 டாக்டர்ஸ் கிட்ட இருக்காங்க. கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா டியூ டு சம் பிரஷர் ஆர் சம்திங் லைக் தட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 45 கிளினிக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஃப்ளரி ஆஃப் கேசஸ் வர்றச்சே வந்து ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் டு ட்ரீட் லாட் ஆஃப் கோவிட் கேசஸ். ஸோ அப்போ வந்து கிளவிரா வந்து கேவ் மீ ஆல்மோஸ்ட் லைக் 60 to 70% ஆஃப் தி சப்போர்ட். ஸோ அதனால தேங்க்ஸ் அபெக்ஸ் டீம் ஃபார் தட். ஏன்னா வந்து ஸ்டாக்ஸும் வந்து ஹெவியா சப்போர்ட் பண்ணாங்க. பிளஸ் த ரிசல்ட் நம்பர் 1. நம்பர் 2 ஃப்ரெண்டு சொன்னாரு. ஸோ அதோட காம்போசிஷன்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. நான் அதுல இன்னொரு ஸ்பெஷல் திங் ஐ வாண்ட் டு ஆட் அபவுட் கிளவிரா. வை வி ஆர் வெரி மச் கான்ஃபிடென்ட் அப்படின்றோம். சித்தால வந்து ஒரு இது சொல்லுவோம் நாங்க, குடல்தனில் சீதமலாது சுரம் வராது. இப்போ நீங்க கோவிடோடைய ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போதைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லங்ஸ்ல இருந்தது ஃபர்ஸ்ட். இப்போ வந்து they say it is around stomach. இப்போ சிம்டம்ஸ் வந்து மியூட்டேட் ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் ஆச்சரியம் போலாம். என்ன ஒரு இங்கிலீஷ் ஆங்கில மருத்துவர் நவீன மருத்துவர் வந்து இந்த ஒரு ஹெர்பல் மெடிசன் பத்தி பேச போறாங்களான்னு நீங்க யோசனை பண்ணலாம். இவர் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் விஷகன், சுஹாசினி, டாக்டர் தர்மேஷ், டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயண், சீஃப் இன்வெஸ்டிகேட்டர் ரொம்ப சிறப்பா பேசினார் அவர் மிஸ்டர் ஆர்த்தர் பால். அப்கோர்ஸ் பீப்புள் ஆர் நான் இங்க வர்றதுக்கு காரணமான மிஸ்டர் ஸ்ரீதர், ராகவன் அண்ட் ஜெய செல்வராஜ். These are the people who brought me here. And my dear பத்திரிகையாளர் நண்பர்களே, மாலை வணக்கம். நாங்க வந்து ஒரு டெக்னிக்கலா நாங்க போக மாட்டோம். ஏன்னா இது ஒரு பத்திரிகை சமாவேசம். ஸோ டெக்னிக்கலா போனா உங்களுக்கு நிறைய புரியாது. ஐ திங்க் ஆல்ரெடி அவங்க டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. ஒரு மாடர்ன் டாக்டர், ஒரு இங்கிலீஷ் மருத்துவர் இந்த மெடிசன் எப்படி பார்ப்பாரு, எந்த ஆங்கிள் பார்ப்பாரு, அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். Can we have the slides please? ஒரு புது வேர்டு ஒரு இருக்கு. சமீபத்தில் இன்டிகிரேட்டட் மெடிசன் ஒரு பதம் வந்துச்சு. அதுல என்ன மீனிங் என்ன, நம்ம மாடர்ன் மெடிசன் இருக்கு, நம்ம இங்கிலீஷ் மெடிசன் இருக்கு, ஆனா நம்ம ட்ரெடிஷ்னல் இந்தியன் மெடிசன் கூட சேர்த்து ரெண்டு கலந்து சாப்பிட்டா என்ன பிரயோஜனம் சில ஆராய்ச்சி நடந்திருக்கு. That is called the integrated medicine. It's also known as holistic medicine. அதுக்கு ரெண்டு பேர் உண்டு. அது வந்து that is what is called integrated medicine. இப்போ இந்த மெடிசன் நாங்க யூஸ் பண்ணும்போது ரெகுலர் மெடிசன் கூட சேர்த்து சாப்பிடனால that becomes an integrated medicine.
is not exclusively herbal medicine. The holistic or integrated medicine means combination, both modern medicine. ஏன்னா மாடர்ன் மெடிசன்ல நிறைய அட்வான்சஸ் இருக்கு, நிறைய ஆராய்ச்சி இருக்கு, நிறைய லிட்ரேச்சர் இருக்கும், இதுல கொஞ்சம் இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து, ஸோ யூ கெட் தி பெஸ்ட் ஆஃப் தி போத் வேர்ல்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி காம்பினேஷன். அங்க வந்து ஒரு வியாதி வரும்போது அது எப்படி குணமாகும், அதுக்கு என்ன காரணம் உண்டு. சில பேருக்கு குணமாகும், சில பேருக்கு குணம் ஆகாது. ஏன் அதுல என்ன வித்தியாசம்னா, தீஸ் ஆர் தி 5 items. ஒன் இஸ் ஜெனட்டிக் மேக்கப், நம்ம தாய் தந்தை கொடுத்த நம்ம ஜீன்ஸ், அது ஒரு முக்கியமான அம்சம். ரெண்டாவது வந்து ஒரு ஜெனரல் ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி. எதிர்சக்தி అనేది வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது, ஒரு கிரிமினல் வியாதி வரும்போது வெறும் ஆன்டிபயோட்டிக்ஸ் மேல ஆதாரப்பட்ட பிரயோஜனமே இல்லை. பாடியில இம்யூனிட்டி இல்லைன்னா அது வேலை செய்யாது. இம்யூனிட்டி ஒர்க்ஸ் 60%, மேபி ஆன்டிபயோட்டிக் 40%. ஸோ இம்யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இம்யூனிட்டி இல்லைன்னா நம்ம எது செஞ்சா கூட வேலை செய்யாது. நெக்ஸ்ட் இஸ் நியூட்ரிஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் என்ன உங்களுக்கு தெரியும், இப்போ சமீப காலத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ், லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த கெட்ட பழக்கங்கள், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஓவர் ஈட்டிங், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ட்ரக்ஸ், எவ்வளோ இருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல so many லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ். நாங்கள் கன்சல்டேஷன் உட்காரும் போது அட்லீஸ்ட் 50% ப்ராப்ளம்ஸ் ஆர் ரிலேட்டட் டு லைஃப் ஸ்டைல். அது பாருங்க, லைஃப் ஸ்டைல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. திஸ் வெரி, அது வாழ்க்கை முறைன்னு சொல்லுவாங்க. தென் அப்கோர்ஸ் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், நம்ம சுற்றுச்சூழலில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸ், அது ஃபைனலி கோமார்பிட். வேற என்ன வியாதி இருக்கு உங்களுக்கு, டயபெட்டிஸ், இல்ல பிபி இருக்கலாம், இல்ல தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், ஓவர் வெயிட் இருக்கலாம், நிறைய இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ இது இருந்தா டெஃபினட்டா அந்த வியாதி குணமாறதுக்கு சான்ஸ், வாய்ப்பு கம்மி. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நவ் ஒரு கொஸ்டின், ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஹெட்டிங் போட்டாங்க. அவரை என்ன போட்டாங்கன்னா, இந்த ஆல்டர்னேட் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் வந்து இது உண்மையான மெடிசனா, சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்றாங்க. பிளாசிபோன்னா ஒன்னு மெடிசன் இல்லாம ஒரு கேப்சூல், தட் இஸ் கால்ட் பிளாசிபோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷனா இது நிஜமா ஒரு மெடிசனா? திஸ் இஸ் a very important thing. நிறைய ஸ்டடிஸ் பண்ணிருக்கு. காம்பினேஷன் ஆஃப் இன்டிகிரேட்டட் மெடிசன் வித் மாடர்ன் மெடிசன் ரிசல்ட்ஸ் பெட்டரா இருக்குன்னு சொல்லி நிறைய கண்ட்ரீஸ்ல ஆராய்ச்சி பண்ணி, ஹிப்போக்ரட்டிஸ் அனி ஒருத்தர் வந்து கன்சிடர்ட் as a father of medicine. அவர் வந்து 5th century BC, பிஃபோர் தி கிரைஸ்ட், அந்த டைம்ல இருந்து அவர் he employed naturopathy. நேச்சுரல் மெடிசன்ஸ்ல வந்து நிறைய குணங்கள் இருக்குன்னு சொல்லி அவர் நேச்சுரோபதி அவரே ரெக்கமெண்ட் பண்ணார் அந்த ஏஜ்ல. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நவ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், USA, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான், நீங்க போனா இப்போ இந்த நேச்சுரல் ஆர் அன்கன்வென்ஷனல் மெடிசன் மேல நிறைய அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அது ஆராய்ச்சி பண்றாங்க, அது நிறைய அட்வான்ஸ் பண்றாங்க. இந்தியாவில் தான் கம்மி. இந்தியாவில் ஸ்டார்ட் ஆச்சு, பட் இந்தியாவில் தான் கம்மி. மற்ற தேசங்களில் வந்து நிறைய இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் தி ஆல்டர்னேட் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ சமீப காலத்தில். ஸோ திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுல குணம் இல்லைன்னா எப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட். நவ் என்ன அட்வான்டேஜ் இருக்கு இந்த நேச்சுரல் ஆர் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், we call it இந்தியன் சிஸ்டம். அதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு இந்த நம்ம இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு அதுக்கு கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, ఒకటి சைடு எஃபெக்ட்ஸ் கம்மி, பக்க விளைவுகள் ரொம்ப கம்மி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் நேச்சுரல் ஹெர்பல் மெடிசன்ஸ்னால பக்க விளைவுகள் கம்மி. ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து விலை கம்மி. 3, இட் கேன் பி யூஸ்ட், நம்ம ரெகுலர் மெடிசன்ஸை கூட சேர்த்து சாப்பிடலாம், அதனால ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. 4வது வந்து மோஸ்ட்லி நேச்சுரல்னால கொஞ்சம் எதிர்சக்தி இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ப்ரிவென்ஷன் மாதிரி கூட அது யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட்லி நம்ம ட்ரைனிங் மெடிக்கல் ஒர்க்கர்ஸ்க்கு, அது ஹெல்த் கேர் ஒர்க்கர், HCW ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அவங்க ட்ரைனிங் கொடுக்கறது கூட ஈஸி. பிகாஸ் இது வந்து ரொம்ப டெக்னிக்கல் ப்ராப்ளம் இல்லாதனால ட்ரைனிங் கொடுக்கறது கூட ஈஸி. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. மேன் பவர் கம்மி, நர்சஸ் கம்மி, டாக்டர்ஸ் கம்மி. இந்த சுச்சுவேஷன்ல டெஃபினட்டா நம்ம ஆல்டர்னேட் சிஸ்டம் பார்க்கல, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது.
This is very, very important. அதனால I feel all the modern doctors who are treating English doctors எல்லாம் கூட இதை ஃபாலோ பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் வர மாதிரி பண்ணா நல்லதுன்னு நாங்க ஃபீல் பண்றோம். This is very, very important. Because ultimately நாங்க வந்து I may be studying modern medicine, he may be studying சித்தா medicine. எல்லாரும் நோக்கம் வந்து பேஷண்ட் வியாதி குணமாக்குறதே நம்ம நோக்கம். So எந்த சிஸ்டம் நல்லா வேலை செஞ்சா அந்த சிஸ்டம் தான் பெட்டர். We don't have any criticism about any system. All systems are good. அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கலாம், மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். So அப்படி பார்க்கும்போது we feel definitely this system has to be encouraged. This medicine has to be encouraged. And I feel bad that why it was not introduced 4-5 years back seriously. Why was not promoted to the doctors, medical regular allopathic doctors. You should have promoted. And I am sure அது ப்ரமோட் பண்ணிருந்தா இந்த லாஸ்ட் 1 year நிறைய பேஷண்ட் would have been benefited. அப்படி நான் ஃபீல் பண்றேன். Honestly I am feeling like that. Next slide please. Now please note, government may relax rules. நீங்க ஓகே சினிமாக்கு போலாம்னு சொல்லலாம், கல்யாணத்துக்கு போலாம்னு சொல்லலாம், ஆனா வைரஸ் will not relax the rules. Please take care. Very, very important. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு. Next slide please. இங்கிலீஷ்ல என்னன்னா, we can't carpet the whole world. You wear the shoes and protect your feet అని ஒரு பழமொழி இருக்கு ஆங்கிலத்துல. ஏன்னா நீங்க உலகம் பூரா நீங்க கார்பெட் போட முடியாது. நீங்க சொந்தமா செலக்ட் போட்டு நடங்க, உங்க கேர்ஃபுல்லா இருங்க. That is the moral of what we have to learn. And இன்னொரு விஷயம் வந்து இந்த இப்ப இருக்கிற சூழல்ல இதுக்கு மேல எது எக்ஸாம்பிள் நாங்க சொல்ல முடியாது. You have to safeguard yourself. இது ஒரு பக்கம். வந்தா என்ன செய்வது இரண்டாவது பக்கம். That is the essence of the whole story. Next slide please. You see this, the present scenario, new different strains are coming. அந்த வைரஸ் வந்து ஒரு பெக்யூலர் அதுக்கு ஒரு குணம் என்னன்னா, அந்த தன்மை மாறி மாறி வரும். அதே மெடிசன் திருப்பி அது கேட்கணும்னு கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு வைரஸ் அது. That is very dangerous. So that is called different strains. Then exhausting all our resources. I told you already, no vaccine, no manpower, no drugs, no oxygen, no place in the hospitals, no place in the graveyards. We have to consider something alternate like this. Otherwise I think we'll be in great trouble in the maybe next 3 months or 6 months. We don't know what is going to happen. And already so many industries have shut down and they collapsed because of this virus. So unless we do something like this, I don't think we can fight with the virus with the existing medicines. This is what I strongly feel. So once again, thank you for the opportunity. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.